வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்டோல ஒரு நியூ மாடியூல், எப்படின்னா பிளானிங் அப்படின்ற மாடியூலை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ பிளானிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அதில் வந்து பிளானிங் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு டீம் இருக்கும். ஸோ அவங்க வந்து எம்ப்ளாய் வைஸ் இல்லைன்னா வந்து ப்ராஜெக்ட் வைஸ், இப்போ வந்து ப்ராஜெக்ட் வைஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மின் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சில ஒர்க்கர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த வீக் வந்து இந்தந்த ஒர்க்லாம் அலோகேட் பண்ணுறது, அடுத்து நெக்ஸ்ட் வீக்கு, ஸோ இந்த மாதிரி மந்த்லி பிளானு. ஸோ இந்த மாதிரி பிளானிங்க்குன்னு தனியாகவே செப்பரேட்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிளானிங் மாடியூல் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுல என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அந்த பிளானிங்ல எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து ஒர்க் ஷெட்யூல் பண்றது, தென் அந்த ஒர்க் ஷெட்யூல்ல வந்து இன்கேஸ் அவங்களுக்கு நம்ம மெயில் சென்ட் பண்ற மாதிரி, தென் ஆஃப்டர் அவங்க அந்த மெயில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டைம்ல அவங்க பிளான்ல இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா அவங்களே மெயில்ல இருந்து ஆல்டர்னேட்டிவ் பிளான் வந்து டேட்ல இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்றது அப்படின்றதான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்க போறோம். இப்போ பிளானிங்னா அந்த மாடியூல் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் அப்படின்ற மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிற மொத்த ஷெட்யூலும் வந்து நமக்கு வந்து இங்கே விசிபிள் ஆகுது நம்ம இன் டைமோட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி கிளாஸ்லாஸா இது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுக்கு. ஸோ இந்த கிளியராக இருக்கிறது எல்லாமே வந்து கன்ஃபார்ம்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராஃப்ட்ல வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நமக்கு வந்து மெயில் மாதிரி சென்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷெட்யூல் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ், பை ரிசோர்சஸ் அப்படின்னா இந்த எம்ப்ளாய் வைஸ் இருக்கக்கூடிய பிளானிங் அந்த ஷெட்யூல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும், ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா பை ரோல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேனேஜர். அதுக்கப்புறம் இது வந்து மெட்டீரியல் கிரேனு, அப்போ டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலை வச்சு அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதெல்லாம் ரோல். நம்ம ரோல் வைஸ் ஒர்க்கை வந்து செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஓவராலாக எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். ஸோ இதில் வந்து நான் டெவலப்பருக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, டெவலப்பர் மட்டும் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க முடியும், ஓகேவா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராஜெக்ட். நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் ஆர்டர் வருது. ஸோ அதுக்கு யாருக்கு இருக்கலாம், எந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அன்டிஃபைன் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டிசைனு ரினோவேஷனுக்கு வந்து அது ஒரு ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் பர்சன்ஸை வந்து இந்த டைமில் மண்டே இந்த இந்த டைமில் வந்து இந்த பர்சன் ஒர்க் பண்ணுவாங்க, தேர்ஸ்டே அதுக்கப்புறம் வெனஸ்டே இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டர். பை சேல் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒர்க் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவுமே நம்ம ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். தென் வந்து ஓப்பன் ஷிஃப்ட். இப்போ ஓப்பன் ஷிஃப்ட்ல என்னென்ன பண்ணி, ஐ மீன் கேலண்டர் வியூவில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை பிளானிங். இப்போ வந்து நம்ம பிளான் பண்ணது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது வந்து அதுக்கான வியூஸு. தென் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். இது வந்து பிளானிங் அனலைசிஸ். இந்த பைவோட் டேபிள் மாதிரி நம்ம வந்து எந்த மந்த் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம் டைம் அலோகேஷனுக்கு வந்து ஒரு அனலைசிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பிளானிங் வித் டைம் ஷீட்டோட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் டைம் இருக்குது. இதில் வந்து அதேமாதிரி நான் பில்லபிள் டைமு, காஸ்ட், பிளானோட காஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகரேஷனில் டிஃபால்ட்டாக நமக்கு வந்து எப்பயும் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம வேணுன்ற ஆப்ஷன்ஸை வந்து எனபிள் பண்ணிக்கிற மாதிரி, ஓகேங்களா? அன்அசைன் டெர்ம் செல் ஷிஃப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் கொடுத்தோம்னா அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக அவங்க பிளான் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயே அவங்களோட ஒர்க்கை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம எனபிள் பண்ணணும். தென் எம்ப்ளாயி. இங்கே நம்ம ஓவராலாக இந்த மாடியூலில் இருந்த மணிக்கே நம்ம எம்ப்ளாயீஸோட லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல் வந்து எதுக்காகனா, இன்கேஸ் நம்ம ஒரு ஒரு மெட்டீரியலை வந்து இந்த பர்சனுக்காண்டி அலோகேட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரில் ஒன்று, இந்த மிஷின் ட்ரில்லிங் மிஷினை வந்து ஐ மீன் அது ஒரு ஃபர்னிச்சர் டூலு. அதை வந்து ஒரு பர்சனுக்காண்டி அலோகேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரைக்கும் பண்ண முடியும். ஒரு மெட்டீரியலை
ஒரு பர்சனுக்காண்டி அலோகேட் பண்ணுறோம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பண்ணலாம். மெட்டீரியல் அலோகேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் அங்கே ஷெட்யூலில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ரோலை கிரியேட் பண்ணுறதுக்கான இடம் தான் இது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ரோல் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டெம்ப்ளேட்டு. ஸோ இது வந்து டைமிங் கண்டி நம்ம வந்து சில மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து சில டைமிங் கொடுப்போம், டெவலப்பருக்கு ஒரு டைம் கொடுப்போம் இல்லையா? கம்யூனிட்டி மேனேஜர்ஸ். ஸோ அட்மின் ரோலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு டைமிங்கு, இல்லை நம்ம ஒர்க் பிளேஸில் ஷிஃப்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் டைம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து ஷிஃப்ட் டைம் வந்து டெம்ப்ளேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கேம்ப் அண்ட் வியூ கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். தென் ஷெட்யூல் போயிட்டு ஸோ ரிசர்ச்லேயும் ரிசோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் வியூ இருக்கு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூஸ். அதுக்கப்புறம் கேம்பெயின் வியூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம யார் யாருக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஒர்க்கெல்லாம் வந்து டிராஃப்டில் இருக்குன்ற அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி கிராஃப் வியூஸ். ஸோ இந்த மாதிரி கிராஃப் வியூஸ்லேயே நம்ம பார்த்துக்க முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கான மேப் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். டிபார்ட்மெண்ட் வைஸில் அதே மேனேஜர் லெவலில் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ பிளானிங் மாடியூல் வந்து ஓவராலாக இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோவில் வந்து பிளானிங்கில் எப்படி என்ட்ரி வைக்கிறது, பிளான் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.